ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 9/7/2025 ஆனி மாதம் 25ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை, குளிகை நேரம் 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? கலை மற்றும் கல்வி எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்குவதற்கு சிறப்பான நேரம் இந்த நேரம். அதேபோல் ஏதேனும் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அது விஷயமாக வழக்கறிஞரை பார்ப்பதற்கும், வீட்டிலே யாருக்கேனும் ஜாதகம் புதிதாக எழுத வேண்டும் என்றால் அதற்கும், ஜாதகம் பார்ப்பதற்கும், புது கணக்கு துவங்குவதற்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கும், விவசாயிகள் விதை விதைப்பதற்கு உகந்த நேரம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை காலை 10 முதல் 11 வரை. இந்த நேரத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:32 வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும், மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. வண்டி ஓட்டும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற நாள். கவனமாக இருங்கள். மொத்தத்தில் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிலும் வெற்றி உண்டாகும். எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படும். எப்போதுமே இந்த 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்ற காலமும் 8ஆம் இடத்துக்கு வருகின்ற சந்திராஷ்டம காலமும் நம்மை படுத்தும். ஆகவே இந்த நாட்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். 6, 8 இந்த 2 நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மௌனமாக இருங்கள், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். உங்களுக்கான பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள், சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லவைகள் நடக்கின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். மன தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் பெருமாள் வழிபாடு செய்வோம். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், நரசிம்மர் வழிபாடு. கேட்டதை கொடுக்கின்ற வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரிடத்திலே நாளை என்பது இல்லை என்று சொல்வார்கள். நாளை என்பது இல்லாமல் நாம் கேட்டவுடன் கேட்ட வரத்தை தருகின்ற தெய்வம் நரசிம்மர். ஆனால் அந்த நரசிம்மர் வழிபாடு என்பதை நாம் சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்கின்ற வழிபாட்டுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நரசிம்மர் கேட்டதை கொடுக்கின்ற அற்புதமான தெய்வம். இன்றைய நாளிலே நரசிம்மரை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். மதுரை அருகே இருக்கின்ற யானை மலை ஒத்தக்கடை என்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது யோக நரசிம்மர் ஆலயம். இந்த யோக நரசிம்மரை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நரசிம்மர். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். ஷோலிங்கர் ஸ்தலம் இருக்கின்றது. அகோபில ஸ்தலம் இருக்கின்றது. இப்படி நரசிம்மருக்கான ஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றது. நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கின்றார். இப்படி நரசிம்மருக்கான தலங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மதுரை ஒத்தக்கடை இந்த ஆலயம் மிக பழமை வாய்ந்த ஆலயமாகும். இங்கே மூலவராக யோக நரசிம்மர் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள்வாளிக்கின்றார். தாயாருடைய பெயர் நரசிங்கவல்லி என்பதாகும். அற்புதமான தமிழ் பெயர் நரசிங்கவல்லி. ஆலய தீர்த்தம் சக்கர தீர்த்தம். இங்கு இந்த கோவில் ஒரு குடைவரை கோவில். நரசிம்மர் வீற்றிருக்கின்ற ஆலயங்களிலேயே மிகப்பெரிய உருவத்தை கொண்ட ஆலயம் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயத்திலே இருக்கின்ற நரசிம்மர் மிகப்பெரிய ரூபத்தோடு நமக்கெல்லாம் அற்புதமாக காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு என்னவென்றால், உரோமச முனிவர் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இந்த யானைமலை தலத்துக்கு வந்து சக்கர தீர்த்தத்திலே நீராடி யாகத்தை தொடங்கினார். நரசிம்மரை அவரது நரசிம்ம அவதார கோலத்திலேயே தரிசிக்கவும் விரும்பினார் முனிவர். இறைவனும் உரோமச முனிவருடைய விருப்பப்படியே உக்கிர நரசிம்மராக தோன்றி காட்சி தந்தார். ஆனால் நரசிம்மருடைய அந்த உக்கிர கோல வெப்பத்தால்
உலகமே தகித்தது. இதனை தாங்கிட முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் பிரகலாதனிடம் சென்று முறையிட்டார்கள். பிரகலாதன் சிரஞ்சீவி. பிரகலாதனிடம் முறையிட்டார்கள். பிரகலாதனும் இத்தலத்துக்கு வந்தார். ஆனால் நரசிம்மருடைய உக்கிரம் குறைந்ததே தவிர வெப்பம் முற்றிலும் நீங்கவில்லை. இதையடுத்து அன்னை மகாலட்சுமியிடம் அனைவரும் முறையிட்டனர். மகாலட்சுமியும் இத்தலத்துக்கு வந்தார். அதன் பிறகே மகாலட்சுமியை பார்த்தவுடன் நரசிம்மருடைய உக்கிரம் முழுமையாக மாறி தணிந்தது. மேலும் அன்னை மகாலட்சுமியை அணைத்து கொண்டார். யோக நரசிம்மராக கேட்டதை வழங்குகின்ற வள்ளலாக இந்த தலத்திலே நரசிம்மர் அருள் புரிகின்றார். அதாவது தெய்வங்கள் நமக்கெல்லாம் அவ்வப்போது காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்போது கலிகாலத்திலே கூட நிறைய மகான்களுக்கு தெய்வம் காட்சி அளித்திருக்கின்றார்கள். நம்முடைய பக்தியானது உயர்வாக இருந்தால் அந்த உயர்வான தெய்வம் நமக்காக இறங்கி வரும். இதுதான் தெய்வத்தினுடைய மகிமை. இத்தலத்திலே இருக்கின்ற யோக நரசிம்மர் அந்த முனிவருக்காக இறங்கி வந்தார். தன்னுடைய மார்பிலே மகாலட்சுமியை தாங்கியபடி மேற்கு திசை நோக்கி அழகாக அருள்வாளிக்கின்றார் யோக நரசிம்மர். இந்த ஆலயத்திலே கொடிமரம் கிடையாது. பொதுவாக கொடிமரம் என்பது கருவறைக்கு மேலுள்ள விமானத்தின் நீளம் அகல அளவை பொறுத்தே அமையும். ஆனால் இந்த தலத்திலே கருவறைக்கு மேல் யானை மலை மிகவும் உயர்ந்து காணப்படுவதாலே கொடிமரம் வைக்கப்படவில்லை. இந்த மலைக்கு மேலே தான் வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு செய்ய முடியாது என்பதால் விட்டுவிட்டார்கள். நரசிம்மராக அவதாரம் எடுத்தது தேய்பிறை சதுர்த்தி காலத்திலே. எனவே அந்த நேரத்திலே இந்த யோக நரசிம்மரை வழிபட்டால் நம்முடைய கல்வியானது சிறக்கும். உங்களுடைய இல்லத்திலே படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை இந்த வேளையிலே ஆலயத்துக்கு அழைத்து சென்று நரசிம்மரை வணங்க சொல்லுங்கள். அவர்களுடைய ஞானம் விருத்தியாகும், நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அதேபோல் வியாபாரம் செய்பவர்கள் இந்த வேளையிலே சென்று வணங்கினால் வியாபாரத்திலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் அகலும், நல்ல லாபம் கிடைக்கும். அதேபோல் நரசிங்கவல்லி தாயாரை வணங்கினால் திருமண தடை நீங்கும், கோபம் குறைந்து அமைதியான வழியிலே செல்ல வழி ஏற்படும். இன்றைக்கு நிறைய இல்லங்களிலே விவாகரத்து என்கின்ற பேச்சு நிறைய அடிபடுகின்றது. திருமணமாகி 6 மாதத்துக்குள்ளாகவே விவாகரத்து வேண்டும் என்று சொல்கின்றார்கள். காரணம், சகிப்புத்தன்மை இல்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு சகிப்புத்தன்மை வேண்டும். இந்த ஆலயத்துக்கு வந்து நரசிங்கவல்லி தாயாரை வணங்கினால் அவர்களுடைய இல்லமானது சந்தோஷமாக இருக்கும். விவாகரத்து என்கின்ற அந்த நாராசமான வார்த்தை எங்கேயும் கேட்காது. ஆகவே தம்பதிகள் இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்க வேண்டும். இந்த ஆலயத்தின் அருகிலே இருக்கின்ற தீர்த்தத்திலே மாசி மாத பௌர்ணமி தினத்திலே கஜேந்திர மோட்ச விழா மிகவும் சிறப்பாக நடக்கப்படுகின்றது. அதேபோல் திருவண்ணாமலையைப் போலவே இங்கு ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடைபெறுகின்றது என்பது கூடுதலான தகவலாகும். பௌர்ணமியிலே இந்த ஆலயத்திலே கிரிவலம் செய்தால் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். இத்தலத்திலே சிவபெருமானுக்கு பிரதோஷ காலம் விசேஷமானது. அதுபோல நரசிம்மருக்கும் பிரதோஷ காலம் என்பது விசேஷமாகும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றது. அந்த பிரதோஷ பூஜையிலே கலந்து கொள்பவர்களுக்கு நரசிம்மருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மதுரையிலே இருந்து சென்னை செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலையிலே மதுரை மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்திலே இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது இந்த அற்புதமான நரசிம்மர் கோவில். ஆகவே இந்த ஆலயத்துக்கு எதிர்வரும் நாட்களிலே சென்று இந்த நரசிம்மரை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். யோக நரசிம்மாய நமக. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மித்ரம் மித்ரம் நமாமியகம் என சொல்லி நரசிம்மருடைய அந்த மந்திரத்தை சொல்லி வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம். இந்த மந்திரத்தை சொல்லி நரசிம்மரை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.